விநாயகர் என்று அழைக்கப்படும் பிள்ளையார் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான கடவுள் ஆவார். எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவது வழக்கம். அவரது பிறந்தநாள் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது. ஒரு காலத்தில் பார்வதி தேவி தனியாக இருந்தபோது தன்னைக் காக்க ஒரு குழந்தையை உருவாக்க நினைத்தார். அவர் சந்தனக் களிமண்ணால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்தார். அந்த சிறுவனுக்கு விநாயகர் என்று பெயர் வைத்தார். நான் குளிக்கச் செல்லும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி வாசலில் காவலாக நிறுத்தினார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். விநாயகருக்கு சிவபெருமான் யார் என்று தெரியாது. அதனால் உள்ளே செல்லக்கூடாது என்று விநாயகர் தடுத்தார். இதனால் சிவபெருமான் கோபமடைந்து தன்னறியாமல் விநாயகரின் தலையை துண்டித்தார். இதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் துயரமடைந்து கோபமடைந்தார். இவர் என் மகன் என்று சிவபெருமானிடம் கூறினார். தனது தவறை உணர்ந்த சிவபெருமான் விநாயகரை உயிர்ப்பிக்க முடிவு செய்தார். சிவபெருமான் தனது சேவகர்களை அழைத்து வடக்கு திசையை நோக்கி உறங்கிக் கொண்டிருக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார். அவர்கள் ஒரு யானைக் குட்டியைக் கண்டார்கள். அதன் தலையை கொண்டு வந்து விநாயகரின் உடலுடன் இணைத்தார். சிவபெருமான் உயிர் கொடுத்ததும் விநாயகர் மீண்டும் உயிர் பெற்றார். அன்றிலிருந்து விநாயகருக்கு யானை தலை மற்றும் மனித உடல் அமைந்தது. சிவபெருமான் எந்த பூஜையையும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் என்று அருள் வழங்கினார். அதனால்தான் விநாயகர் முதலில் வணங்கப்படும் கடவுளாக உள்ளார். விநாயகர் பெரும்பாலும் 4 கைகள், பெரிய வயிறு, பெரிய காதுகள் மற்றும் எலி வாகனம் உடன் காணப்படுகிறார். அவரது பெரிய காதுகள் நல்லதை கேட்க வேண்டும் என்பதையும், சிறிய கண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும், துதிக்கை வலிமையுடனும் மென்மையுடனும் இருக்க வேண்டும் என்பதையும் கற்பிக்கின்றன. எலி நம் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. விநாயகருக்கு மோதகம் என்ற இனிப்பு மிகவும் பிடிக்கும். பிள்ளையார் சதுர்த்தி அன்று மக்கள் மண் சிலைகளை செய்து, பூஜை செய்து, பாடல்கள் பாடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள்.